நான் பிறந்தது வந்து கோலாலம்பூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். என்னோடய பாலியம் எல்லாமே வாட்டர்ஃபால் எஸ்டேட் ரவாங் அருகில் இருந்தது. இப்போ 7 டிவிஷனில் இருந்துச்சு. அதில் ஒரு டிவிஷனில் நாங்கள் இருந்தோம். கித்தாமரம் வெட்டிட்டு தான் இருந்தோம். பாட்டி அப்பாவோட அம்மா அவங்க தான் முதல்ல அந்த எஸ்டேட்டுக்கு வந்து அங்கே கித்தாமரம் வெட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அப்பா அம்மா எல்லாமே அங்கே அதே எஸ்டேட்டில் தான் பிறந்தாங்க. பிறந்த பிறகு நான் செகண்ட் ஜென்ரேஷன் அதே எஸ்டேட்டில் பிறந்து 6ஆப்பு வரைக்கும் அதே எஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்தோம். ஆங்கில பள்ளியில் வந்து ஆரம்ப கால படிப்பு அங்கே தான் படித்தேன். செகண்டரி ஸ்கூல் ஆல்சோ இன் ரவாங். அந்த டைமில் எஸ்டேட்டில் வந்து டவுனில் வந்து படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரும்பாலும் எஸ்டேட்டில் வந்து தெலுங்கு பேசுவோம் வீட்டில். அப்புறம் தமிழ் கிட்ட இருக்க நண்பர்களை பேசிகிட்டு இருப்போம். ஸ்கூலுக்கு வரும்போது ஆங்கிலமோ இல்லை மலாய் பேசும்போது சற்று கடினமாக இருக்கும். இருப்பினும் நல்ல ஆசிரியர்கள் ஒரு ஒத்துழைப்போடு அதே ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட் இயர் இருந்து உண்மையிலே சொல்லும்போது எஸ்பிஎம்மில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் பாருங்கள். ஃபெயில் ஆகிட்டு ஏன்னா அந்த பாஷா மலேசியாவில் கிரெடிட் இருக்கணும். அந்த டைமில் கிரெடிட் இல்லாதனால ஐ வாஸ் ஃபெயில் திஸ் டைம். நம்ம வெற்றியை நம்ம பாதையை நம்ம தான் தேடிட்டு போகணும்னு சொல்லி ஐ வென்ட் பேக் டு த சேம் ஸ்கூல். அதே ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி படித்து திருப்பி பாஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள். பாஸ் பண்ணிட்ட பிறகு அது மேல் படிப்பேன். அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்தியா போயிட்டு பியூசி கர்நாடகாவில் படித்து அது பிறகு மெடிக்கல் ஸ்டடீஸ் கூட MBBS மணிப்பாலில் படிச்சிருந்தேன். அதன் பிறகு வந்த பிறகு இங்கே டைப்பிங்கில் வந்து ஹவுஸ்மேனாக சேர்ந்து படிப்படியாக அப்புறம் மாஸ்டர்ஸ் மலேசியன் யூனிவர்சிட்டி மலாயில் படித்து இப்போ ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டாக இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கடந்த 18 வருஷமாக நான் வந்து ஒரு ஆப்ஸ்டெட்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட்டாக வேலை செய்கிறேன் ப்ரைவேட்டில். அதுக்கு முன்னே அரசாங்கத்தில் ஒரு 4 ஆண்டுகள் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்து மருத்துவ துறையில் படிக்கணும், ஏதாவது ஒரு மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலையை செய்யணும் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை. ஆரம்ப காலத்துக்கு இது சற்று சிரமமாக தான் இருந்தது. இருந்தாலும் நல்ல படிக்கிறவங்களோட சேர்ந்து நல்ல குணவங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களோட சேர்ந்தோன்னா அவங்களோட கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கும் ஒட்டிக்கும் பாருங்கள். சோம்பேறிகளோட சேர்ந்தால் நம்ம வந்து சோம்பேறிகள் ஆயிடுவோம். உழைப்பாளி கூட சேர்ந்தால் தான் நம்மளும் உழைப்பாளிக்காக இருக்கும். வெற்றி பெற்றவர்களோட சேர்ந்தால் தான் நம்மளும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி தான் என்னோடய கருத்து பாருங்கள். எனக்கு கிடைச்ச நண்பர்கள்லாம் நல்லா படித்து இப்போ கூட அவங்க இன்ஜினியர்களாக டாக்டர்களாக மெல்ல அக்கௌண்டன்ட்களாக இருக்கின்றார்கள். இவர்களோட சேர்ந்ததுனால அவங்க போகிற பாதையிலே போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே தான் நானும் வழிபட்டதுனால ஸோ ஐ டோன்ட் நீட் எனி ட்ரெயினர்ஸ் டு ட்ரெயின் மீ டு பிகம் அ டாக்டர். அதோட எங்கள் பாட்டி சித்தப்பா சித்தி அம்மா அப்பா எல்லாமே எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க படிங்கன்னு சொல்லி. மலேசிய திருநாடு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சொந்தமான நாடு. வி ஆல் ஆர் மலேசியன்ஸ்னு சொல்லும்போது we have to look at it as Malay, Chinese, Indians are all a part and parcel of the Malaysian culture and development. இந்தியருக்கு ஒரு விபத்தில் இந்தியருக்கு அடிபடும் போது எப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோமோ மலாயக்காரர்கள் கீழர்களுக்கு நடக்கும்போது கூட அதே மாதிரி ஃபீல் பண்ண தான் நம்ம உண்மையான மலேசியர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு சில கோரிக்கைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு மற்றவங்கள வாழ வேண்டிய சூழ்நிலை எப்போதுமே இருக்குது. அந்த அடிப்படையில் நான் வந்து தெலுங்கு வம்சாவளிக்கு சேர்ந்து வந்ததுனால தெலுங்கு மேலே ஒரு பற்று ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் எஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த எஸ்டேட்டில் வந்து பாதி பேர் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க, பாதி வந்து தெலுங்கு ஆளுங்க இருப்பாங்க. அவங்கவுங்க மொழியை பேசிக்கிட்டு அவங்க கலாச்சாரத்துப்படி நாங்கள் உகாதி செய்வோம். அவங்க வந்து தமிழ் வருட பிறப்பு செய்வாங்க. இந்த மாதிரி மற்ற பண்டிகைகள்லாம் கலந்து செய்வோம். ஒரே கோயிலுக்கு தான் போவோம், அதே கோயிலில் தான் எல்லாம் செய்வோம். இதனால் வந்து ஒற்றுமையாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கள் வாட்டர்ஃபால் எஸ்டேட் ரவாங்கில் இருக்கிற வாட்டர்ஃபால் எஸ்டேட் இருக்குது. இன்றைக்கு கூட இந்த இடத்துல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அதே எஸ்டேட்டில் பிறந்தவங்க பெரியவங்க 70 வயசு 80 வயசு. அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஸோ இந்த ஃபேமிலி சூழ்நிலை வந்து எஸ்டேட்டில் தான் நம்ம வந்து உண்மையிலே கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்ததுனால வி ஆல் ஃபீல் வி ஆர் இந்தியன்ஸ். ரவாங் கிளையில் வந்து தலைவராக இருந்தேன் 2 வருஷத்துக்கு. அது பிறகு தேசிய ரீதியில் வந்து துணைத் தலைவராக ஒரு 4 வருஷத்துக்கு இருந்தேன். அப்புறம் டெப்யூட்டி பிரசிடெண்ட்டாக ஒரு 4 இயர்ஸ் நேஷ்னல் லெவலில் இருந்தேன். நல்ல தலைவர்கள் திரு காலம் சென்ற திரு டாக்டர் பால் நாயுடு அவர்கள், லாயர் மூர்த்தி அவர் BK மூர்த்தி, செகு அப்பல்லாயிடு, இவர் பெரியவர்கள் வெங்கடேஷ்லு, இவர்கள் கீழே வந்து நான் சர்வ் செஞ்சது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. கோபத்தை எப்படி அடக்கி நம்ம வந்து மக்களோட பேசணும், இது எல்லாமே சங்கத்தில் வந்து பெரிய தகவல்கள் இருக்கிறது நான் கற்றுக்கிற பிறகு 11 வருஷமாக நான் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தேசிய தலைவராக இருக்கின்றேன். மலேசிய அரசாங்கம் கூட கணிசமான அளவில் மானியத்தை கொடுத்து
இங்கே உங்கள் மொழியை படிக்கிறதுக்கு என்னால் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் பண உதவி கொடுக்குறேன் நமது பிரதமர் அவர்கள் கூட நமக்கு ஊக்கம் கொடுத்ததுனால நிச்சயமாக இந்த சங்கத்துக்கு கூட நல்ல ஒரு இன்னும் வெற்றி நடை போட்டு முன்னேறதுக்கு நல்லா இருக்குது. 30 மாணவர்களோட 10 வருடம் முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த தெலுங்கு பள்ளி இன்றைக்கு 3500 மாணவர்களோடு படிக்கிறாங்கன்னா இது நிச்சயமாக இது தெலுங்கு சமுதாயத்தின் ஒரு உணர்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இந்தியரும் மலேசிய இந்தியரும் அவங்கவுங்க தாய்மொழியை காக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு தான் இருக்கின்றது. எப்பவும் வாங்கும் கையாக இருக்கக்கூடாது, கொடுக்கும் கையாக தான் இருக்க வேண்டும் என்று தான் என்னோட ஆவா. மலேசியாவில் இருக்கும் இந்திய இளைஞர்கள், துடிக்கமிக்க இளைஞர்கள், ஆர்வமுள்ள இளைஞர்கள் அங்கங்கே சப்போர்ட் கொடுத்தா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல இளைஞர்களாக உருவெடுக்க முடியும். ஒன்று படிப்பில் நல்லா சிறந்த புள்ளிகளை பெற்று மேல் படிப்பு படித்து பட்டதாரிகளாக வர வேண்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கின்றது. அப்படி முடியல என்றால் டெக்னிக்கல் கோர்சஸ் எடுத்து ஒரு நல்ல சிறந்த டெக்னீஷியன் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் யூ ஹேவ் டு பி லைக் தட். சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்யலாம், செய்து நம்ம வந்து உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று இருக்கிறேன். தவறான வழியில் போய் சம்பாதிக்கிறதால் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும், ஆனால் அதுதான் நமக்கு ஆபத்தில் விட்டுவிடும். சம்பாதித்து குறைவாக இருந்தாலும் கூட அது தர்ம பாரதியில் போய் சம்பாதித்து அது நேர்மையாக வாழ்ந்தால் நிச்சயமாக யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஐ யூ ஹாப்பி வித் யூ இன்சைட்? நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? உன் மனதில் உன்னால் மற்றவர்கள் சந்தோஷம் இருக்கிறார்கள், அதுதான் நம்ம எடை போட வேண்டும். நல்ல இளைஞர்கள் இருந்தால்தான் அந்த சமுதாயத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்ற சொல்வார்கள். இன்று இளைஞர்கள் தான் நாளை தலைவர்கள். இந்த இளைஞர்கள் எப்படி உருவாகிறார்களோ இதனை வெற்று தான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று நம்ம எடை போட முடியும். ஒருத்தர் நம்ம கைகோர்த்து உதவி பண்ணிக்கொண்டு முக்கியமாக முன்னேற விட வேண்டும் தான் நான் கருதுகின்றேன். இளைஞர்களே, எழுந்து வாருங்கள். த ஸ்கை இஸ் தி லிமிட் டு க்ரோ. நாளை நமது சேனல், யூடியூப் சேனல், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இதில் வந்து கொண்டு இருக்கின்றது. இது நமது இந்திய சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய இன்டர்வியூ தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே இதை பார்த்து லைக் செய்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.